अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः. श्रीमद्भगवद्गीதை 2வது அத்தியாயம் 69வது ஸ்லோகம். या निशा सर्वभूतानां तस्यां जागर्ति संयमी यस्यां जागर्ति भूतानि सा निशा पश्यतो मुनेः. ये कष्टமான ஸ்லோகம். வேற சப்தத்தோட அர்த்தத்தை பார்த்தா எப்படி கிடைக்கும்னு சொன்னா, மற்ற பிராணிகளுக்கு எது இரவோ, நிஷானா ராத்திரியோ, அந்த ராத்திரியிலே சஞ்சமி ஞானியாக இருக்கிறவன் ஜாகர்த்தி முழித்து கொண்டிருக்கிறான், தூங்காம முழிச்சுட்டு இருக்கான். யஸ்யாம் ஜாகிரதி பூதானி, எந்த ஒரு ராத்திரியிலே மற்ற பிராணிகள்லாம் ஜாகிரதினா முழித்து கொண்டு இருக்கிறதோ, ராத்திரின்னு சொல்லப்படாது, எந்த நிலையிலே மற்ற பிராணிகள்லாம் முழிச்சுருக்கோ, சா நிஷா பஷ்யதோ முனேஹே, இந்த தத்துவத்தை பார்க்கக்கூடிய ஞானி இருக்கானே அவனுக்கு அதுதான் ராத்திரி. இதுக்கு ஏதாவது அர்த்தம் புரியுமா இப்படி சொன்னா? இந்த ஸ்லோகத்துல இப்படி இருக்கு. அதனால இந்த இடத்துல வெறும் பதார்த்தத்தை எடுத்துட்டால் நமக்கு அர்த்தம் வராது, கஷ்டம். அப்ப அதனுடைய தாற்பயம் என்ன? பாஷை இல்லாட்டா நம்மளால அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாது இந்த ஸ்லோகத்துக்கு. நிஷா அப்படிங்கிற பிரயோகம் இருக்கு, இது ராத்திரிங்கிற காலத்தை குறிக்கக்கூடியதாக இங்க வச்சுக்க கூடாது இந்த வாக்கியத்துல. இது கவனமான பிரயோகம். இது எதை பத்தி சொல்றதுங்கிறது விஷயத்தை பார்க்கணும். ராத்திரின்னு சொன்னா நமக்கு உடனே இருட்டுதான் ஞாபகத்துக்கு வரும். எது ராத்திரின்னு சொன்னா ஒரே இருட்டா இருக்குமே அப்படின்னு குழந்தைகள் காமிக்கும். அப்ப இருட்டு தானே நமக்கு ராத்திரிங்கிறத காண்பிச்சு கொடுக்கறது. அந்த இருட்டு என்ன பண்றது? நம் கண்ணை மறைக்கிறதுன்னு சொன்னா இருக்கிற வஸ்துவை கூட மறைச்சு வச்சுடுறது, நமக்கு அது தெரிய விடாம பண்ணிடுறது. அப்படின்னா என்ன? இந்த நிஷாங்கிற பதம் இப்ப இருட்டிலே மறைந்த வஸ்துவை பத்தி சொல்றதுன்னு வச்சுப்போம். நிஷாங்கிற பதத்துக்கு இந்த வாக்கியத்திலே நாம எடுத்துக்க வேண்டிய அர்த்தம் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா, மறைந்த வஸ்து. அதே மாதிரி ஜாகர்த்திங்கிறதுக்கு மொழித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தூங்காமலும் மொழித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஜாகர்த்திங்கிற பதத்துக்கு அர்த்தம். ஆனா இங்க வெறும் அந்த பதார்த்தத்தை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஜாகரணம் அப்படிங்கிறது அந்த விஷயத்தின் ஞானம், அதாவது அபரோக்ஷமாக அந்த விஷயத்தை பார்ப்பது. இதுதான் இங்க ஜாகரணம். நேரடியா அந்த விஷயம் மறைந்து இருக்கக்கூடிய விஷயத்தும் அவனுக்கு தெரியுதுன்னு சொன்னா, மற்றவர்களுக்கு எது இரவோ நிஷா, அதாவது மறைந்திருக்கிறதோ தெரிவதில்லையோ, அதை அந்த ஞானியானவன் பார்க்கிறான். யா நிஷா சர்வபூதானாம், லோகத்திலே இருக்கும் எல்லா பிராணிகளுக்கும், மனுஷன் மாத்திரம் இல்லை, மனுஷன் தான் நம்ம சாதாரணமா எடுத்துப்போம், ஆனா எல்லா பிராணிகளுக்கும்
எந்த ஒரு விஷயமானது நிஷா அப்படின்னா மறைக்கப்பட்டதோ, இருட்டில் மறைந்து போன மாதிரி தெரியாமல் போனதோ, மற்ற பிராணிகள் எதை காணவில்லையோ அந்த வஸ்துவை சம்யமி. சம்யமி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிட்டார். அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த ஞானி அவனுக்கு சந்நியாசின்னு இன்னொரு சப்தம் போடுவார். சம்யமி அப்படிங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் போட்ட அர்த்தம் சம்யமவான் ஜிதேந்திரியா யோகி. இப்ப சித்த முன்னாடி நமக்கு ஆத்ம ஞானம் வரணும்னு சொன்னா நாம ஜிதேந்திரியனாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். இந்த மாதிரி சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணி ஞானத்தை அடைந்தவன் இருக்கிறானே அவன் அந்த வஸ்துவை பார்க்கிறான். எந்த வஸ்துவை மற்றவர்கள் அஞ்ஞானிகள் பார்ப்பதில்லையோ அந்த வஸ்துவை இந்த ஞானியாக இருக்கிறவன் பார்க்கிறான். இது இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரிக்கு அர்த்தம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஞானி எந்த வஸ்துவை பார்க்கறான்? நியாயமா அவன் சிரமப்பட்டு ஞானம் சம்பாதிச்சு பார்க்கக்கூடிய வஸ்து என்ன? அவனுக்கு தெரியக்கூடிய வஸ்துனா பரமார்த்த தத்துவம், ஆத்ம தத்துவம். இந்த ஆத்ம தத்துவத்தை லோகத்துல இருக்கக்கூடிய யாராவது தெரிந்து கொண்டு இருக்கிறார்களோ? எந்த பிராணிக்கும் ஆத்மாவுடைய தத்துவம் தெரியாது. நான் அப்படின்னு பேசுவா, ஆனா நான் அப்படின்னு பேசுவது தன்னுடைய சரீரத்தை பத்தின பேச்சாத்தான் இருக்குமே தவிர சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பத்தின பேச்சா இருக்காது லோகத்துல. ஏன்னா அவளுக்கு அதை பத்தி தெரியாது. அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த ஆத்ம தத்துவமானது இருட்டால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற பிராணிகளுக்கு இருட்டால் அஞ்ஞானத்தினால் மறைக்கப்பட்ட அந்த வஸ்துவை ஞானியானவன் பார்க்கிறான். முதல் வரி முடிஞ்சது. யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. யஸ்யாம் ஜாக்ரதி, மற்ற பிராணிகள் எதை பார்க்கின்றனவோ, இவா எதை பார்க்கிறானா? உலகத்தை பார்க்கிறா, தேகத்தை பார்க்கிறா, சூலமா இதெல்லாம் பார்க்கிறா, மாயைய பார்த்துட்டு இருக்கா. அவ எந்த விஷயத்தை இவர்கள் பார்க்கிறார்களோ சா நிஷா பஷ்யதோ முனி, அந்த தத்துவத்தை பார்க்கக்கூடிய முனி, சங்கமின்னு முன்னாடி சொன்னதுன்னா முனின்னு சொல்றார். அந்த ஜிதேந்திரியனான அந்த ஞானிக்கு இவா பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கே, அஞ்ஞானிகள் பார்க்கக்கூடிய விஷயம், இது நிஷா. நிஷா அப்படின்னு சொன்னா மறைந்து போகும், தெரியாது. அவன் பார்க்கறத இவா பார்க்க மாட்டா, இவா பார்க்கறத அவன் பார்க்க மாட்டான். இதுக்கு நாம ஏன் அப்படி? ஞானியாக இருக்கிறவன் தத்துவத்தை பார்த்துண்டு இவா பார்க்கறதையும் சேர்த்து பார்க்கலாம் இல்லையா? மற்றவர்கள் பார்க்கறதும் அவனுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு என்ன தெரியுமோ அதுவும் தெரியும், கூடவே தத்துவமும் தெரியும். அப்பதானே விசேஷம். அவன் எதை பார்க்கறானோ அது அஞ்ஞானிகளுக்கு தெரிய வேண்டாம், அது நியாயம். ஞானிக்கு தெரிந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, அஞ்ஞானிகளுக்கு தெரியப்படாது. ஆனால் அஞ்ஞானிகளுக்கு தெரிகிற விஷயம் ஞானிக்கு தெரிஞ்சாகணும்னு தானே நாம நினைப்போம் இல்லையா? அப்படிதான் ஞானிகள்லாம் இருக்கான்னு தோன்றது இல்லையா? ஏன் இப்படி சொல்றார்? ஞானிகள் எதை பார்க்கிறார்களோ அதை அஞ்ஞானிகள் பார்ப்பதில்லை, அஞ்ஞானிகள் எதை பார்க்கிறார்களோ அதை ஞானிகள் காண்பதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரே. அதையும் அப்படி சொல்லணும். இப்படி சொல்லறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். நான் ஒரு சின்ன உதாரணம் காண்பிக்கிறேன். எதிர்த்தா போல ஒரு வஸ்து இருக்கு, அது பாம்பாக தெரிகிறது ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு அது கயிறா தெரிகிறது. இப்படி வரலாம் இல்லையா? அங்க கயிறு தான் கிடக்குன்னு வச்சுப்போம், நிஜமா கயிறு இருக்கு. அவன் பார்த்தா அவன் கண்ணுக்கு கயிறு கயிறாவே தெரிகிறது. இவன் பார்க்கறான், இவனுக்கு அந்த கயிறு பாம்பா தெரிகிறது.
இவன் அங்க பாம்ப பாக்குறான், அவன் கயத்தை பாக்குறான். கயத்தை பாக்குறவன் பாம்ப பார்க்கல, பாம்ப பாக்குறவன் கயத்தை பார்க்கல. இது இந்த இடத்துல சமன்வயம் மாறுது இல்லையா? இப்ப கயத்தை பாக்குறவன் ஏன் பாம்ப பார்க்கல அப்படின்னு கேட்டா, பாம்பு பார்க்கறதுக்கு எந்த ஒரு அவித்யை வேணுமோ, அஜ்ஞானம் வேணுமோ, அது அவனுக்கு இல்லை. அதனால பார்க்க முடியல. இவன் இந்த ஏமாந்து போய் அதை பாம்பாக பார்க்கறானே, இவனுக்கு அது கயிறுன்னு தெரியாததுனால தானே பாம்பா பார்க்கறான். அப்ப அந்த அஜ்ஞானம் தான் அவனுக்கு விபரீதமான ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இல்லையா? அந்த அஜ்ஞானம் இல்லாதவன் எப்படி பாம்பை பார்க்க முடியும்? அதனாலே இத நம்ம இந்த திருஷ்டாந்தத்தை மனசுல அப்படியே வச்சு விடலாம். கயத்தை பார்க்கிறவனுக்கு அஜ்ஞானம் இல்லை, அது எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து விடுறான். இன்னொருத்தனுக்கு அந்த அஜ்ஞானம் இருக்கு, அது அவனுக்கு கயிறு மறைக்கிறது, கயிறு தெரியல, அப்படியே மாத்தி பாம்புன்னு தெரிய வைக்கிறது அந்த அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானம் உண்மைய மறைச்சு பொய்ய காண்பிக்கும். இந்த அஜ்ஞானம் இல்லாதவன் இருக்கானே, அவனுக்கு உண்மையே தான் தெரியும். அஜ்ஞானம் இல்லாததுனால பொய் தெரியாது. அப்படிங்கிறதுக்கு இந்த திருஷ்டாந்தத்தை மனசுல வச்சுண்டு நாம இந்த ஸ்லோகத்துக்கு வந்தோம்னா நமக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும். இந்த பிராணிகளுக்கு இந்த தத்துவம் தெரியாததுனாலதான், ஆத்மாவுடைய உண்மையான தத்துவம் தெரியாத காரணத்தினாலதான் உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. கயிறு தெரியாததுனால பாம்பை பாக்குற மாதிரி. இப்ப தத்துவஞானி சிரமப்பட்டு என்ன பண்றான்? அந்த தத்துவத்தை பார்த்து விடுறான். எந்த தத்துவத்தை தெரியலையோ, இவாளுக்கு தெரியலையோ, எந்த தத்துவம் தெரியாததுனால உலகத்தை பார்க்கிறார்களோ அந்த தத்துவத்தை அவன் கண்டுபிடிச்சு விடுறான். கண்டுபிடிச்சு ஞானி ஆயிடுறான். அந்த ஞானம் இவனுடைய அஜ்ஞானத்தை போக்கிடுறது. தத்துவ அஜ்ஞானம் அவனிடத்துல இப்ப இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த அஜ்ஞானம் காரணமாக தெரியக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு எப்படி தெரிய முடியும்? பாம்பு இப்ப தத்துவம் கயத்தை பார்க்கிறவனுக்கு ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா, ஒரே பதில், அப்படி தெரியறதுக்கு அவனிடத்துல காரணமே இல்லை. கயிறுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே எப்படி பாம்புன்னு தெரியும் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இதேதான் இங்க. ஆத்ம தத்துவம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா, இது தெரியாத காரணத்தினால எது இன்னொன்னு தெரியுமோ அது இனிமேல் இவனுக்கு தெரிய முடியாது. இதுல இருந்து என்ன நமக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டா, ஆத்ம தத்துவம் தெரியாதவர்கள் உலகத்தை பார்க்கறது அஜ்ஞானத்தினால பார்க்கறது, இது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு தெரியும். பிரம்ம சத்தியம், ஜகத்து மித்யா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்ணி காமிக்கிறான். ஆகையால தான் தத்துவத்தை பார்க்கிறவன் இந்த உலகத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். அதே மாதிரி உலகத்தை பார்க்கிறவன் தத்துவத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு இதான் காரணம். உலகம் தெரிவதே தத்துவம் தெரியாத காரணத்தினாலே, அந்த அஜ்ஞானத்தால தெரிகிறது. அப்படி இருந்தா தான் இது சமன்வயம் பண்ண முடியும். ஆக இப்போ நீங்க ஆத்ம ஜானிய பத்தி அர்ஜுனன் கேட்டான் பாருங்க. ஆத்ம ஜானி சிதப்பிரஜன் எப்படி இருப்பான் அப்படின்னு எல்லாம் கேட்டார் இல்லையா? அதுக்கு தானே பதில் சொல்லிட்டே வர்றாரு. ஆக அவனுடைய பார்வையிலே உலகமே தெரியாத தத்துவத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவனுடைய பார்வையிலே லௌகிகமாகவோ வைதிகமாகவோ எந்த ஒரு விவகாரமும் இருக்காது. மற்றவர்களுடைய பார்வையில அவன் போறான் வரான், நம்மளோட பேசுறான், சாப்பிடுறான், குளிக்கிறான், எல்லாம் பண்றான். யாருக்கு? மற்றவாள் பார்த்தா அப்படி தெரியாதே, சாப்பிடுறானே, நடக்கிறானே, பேசுறானே, நிக்கிறானே, எல்லாம் தெரியும். சிததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம் அப்படின்னு கேட்டான் பார்த்தீங்களா? அந்த தியானியானவன் எப்படி பேசுவான், எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான் எல்லாம் கேட்டாரு. இவா பார்த்தா இவாளுக்கு தெரியும், போறானே அப்படின்னு, போறானே வரானே, உட்காடுறானே, பேசுறானேன்னு.
ஆனா அந்த ஞானியுடைய திருஷ்டியில பார்த்தேளானால் அப்போ வெறும் பிரம்மஸ்வரூபந்தான். அதை தவிர்த்து எந்த விவகாரமும் அவனுக்கு தெரியாது. அவனுடைய திருஷ்டியில இல்லவே இல்லை. ஆக அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றோம். இந்த இடத்துல பெரிய விசாரங்கள்லாம் பண்ணி தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கா. ஆனா நாம அதுலதான் போக வேண்டாம். இந்த மாதிரியான ஒரு ஞான நிலை யாருக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நாம சில உபாயங்கள் சொன்னோமே. இந்திரியங்களை அடக்கி வைக்கணும். அடக்கி வச்சு மனசுல காமத்துக்கு இடம் கொடுக்காம வச்சு எவன் மனசை ஏகாகிரப்படுத்துறானோ அவனுக்குதான் இந்த ஆத்மஸ்வரூப ஞானம் இப்பேற்பட்ட நிலை வரும், மற்றவனுக்கு வராது அப்படின்னு சொல்லணும். இத சொல்றதுக்கு அடுத்த ஸ்லோகம் வருது. ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபஹா பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாக யம் பிரவிசந்தி சர்வே ந சஹா சாந்திமாப்னோதி ந காமகாமி சைவ சாந்திமாப்னோதி காமகாமி ந சாந்திமாப்னோதி. பூர்வார்த்தத்துல ஒரு நல்ல உதாரணம் கொடுக்கிறார். சமுத்திரம் இருக்கு, நதிகள்லாம் அதுல உயருது, கலந்து விடுறது. அதாவது தாரையா அது பாட்டுக்கு நிரந்தரமா பிரவகிச்சுட்டே நதிகள் எல்லாமே அந்த சமுத்திரத்துலதான் போய் விழுந்து விடுறது, வேற இடம் இல்லை. இத்தனை ஜனம் சமுத்திரத்துல விழுந்ததுன்னு சொன்னா எப்படி நமக்கு அணையில கொஞ்சம் ஜலத்தினுடைய வரவு ஜாஸ்தி ஆச்சுன்னா ஜலம் ஏறணும் இல்லையா? ஜலம் வர வர அணையில ஜலம் ஏறணுமே, உயர்தே, நிறைய ஜலம் சேர்றதே. அந்த மாதிரி சமுத்திரம் ஏறுமா? ஏறாது. அதான் விசேஷம். எத்தனை ஜலம் விழுந்தாலும் சமுத்திரம் எப்படி இருக்கும்னு சொன்னா அச்சல பிரதிஷ்டம். அது எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையிலேருந்து மாறவே மாறாது. அதுக்கா தோணினா அதுவா பொங்கி வரும், அது வேற விஷயம். ஆனா இந்த நதி ஜலங்கள்லாம் போய் அதுல விழுந்ததுக்காக சமுத்திரம் ஒரு படி ஏறிது, ஒரு மீட்டர் ஏறி மேல வந்ததுங்கிறது இல்லை. மழை தண்ணி எல்லாம் அதுல கொட்டும், எல்லா மழை தண்ணியும் அதுல போய் சேர்ந்தாலும் அது அப்படியே இருந்துடும். அதனால இதை திருஷ்டாந்தமாக கொடுக்கிறான். அச்சல பிரதிஷ்டமாக இருக்க, அதாவது அது எந்த நிலையில இருக்கோ அப்படியே இருக்கு. நீ எத்தனை வேணாலும் தண்ணியை கொட்டு, அதுல தண்ணியை சேரு, தண்ணி அதுல இருந்து எடு, அது பாட்டுக்கு அப்படியே இருந்துருக்கும். அதுல ஆபஹா நதி ரூபமாக எல்லா நதிகளிலும் அது விழும்போது அத்தனை ஜலமும் பிரவிசந்தி யத்வத், அந்த சமுத்திரத்துல போய் விழுந்து சமுத்திரத்திலே எந்தவித விகாரமும் ஏற்படுத்தாமல் அங்கேயே லயமாயிடுறது. உபனிஷத் சொல்றது, இந்த நதிகள்லாம் சமுத்திரத்துல போய் சேர்ந்தாச்சுன்னா ச சமுத்திர ஏவ பவதி, இதோட நதிங்கிற பேரு போயிடுமா? இந்த நதியுடைய பேரு போகும். நதிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான உருவம் இருக்குமே, அதுவும் இருக்காது. சமுத்திரத்துல கலந்து கொடுத்தனா அது சமுத்திரம் தான், அது சமுத்திரமாவே ஆயிடும். அதாவது அப்படியே லயம் ஆயிடும். இந்த திருஷ்டாந்தத்தை காண்பித்து என்ன சொல்ல வர்றார்? தத்வத் காமாகா, காமாக காமங்கள், ஆசைகள். ஆசைகள் பாஷகாரர் சேர்த்துக்கிறார். ஆசைப்படும் விஷயம் பக்கத்திலேயே இருக்கு, விஷய சந்நிதௌ அபி அப்படிங்கிறார். ஆசைப்படுறதுக்கு உண்டான விஷயம் பக்கத்திலேயே இருக்கு. ஆனாலும் அந்த விஷயத்தை பத்தின ஆசையானது இவனுடைய மனசுல எந்த ஒரு விகாரத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்து விடுகிறதோ, அங்கே லயத்தை அடைஞ்சு விடுறதோ. தத்வத் காமாக எம் பிரவிசந்தி சர்வே, சர்வே காமா. எத்தனை ஆசைகள் உலகத்துல இருக்குமோ அத்தனை ஆசைப்பட்ட விஷயமும் எதிர்த்தாப்புல நின்றுடுத்துன்னு சும்மா ஒரு கல்பனைக்கு வச்சுப்போம். அப்படியானா அது வேணும், இது வேணும், இது வேணும்னு ஏகப்பட்ட ஆசை வரணும் இல்லையா? வரட்டும். ஆனா இவன் மனசுல அது வரைச்ச எல்லாமே அந்த சமுத்திரத்தை எப்படி நதிகள் பிரவேசம் பண்ணி ஒரு விகாரத்தையும் ஏற்படுத்த முடியலையோ, அதே மாதிரி இவனுடைய மனசுல
எந்த விகாரத்தையும் ஏற்படுத்த முடியாம அப்படியே லயத்தை அடைஞ்சு விடுகிறதோ, அந்த காமங்கள்லாம் லயத்தை அடைஞ்சு விடுறதோ, சஹா சாந்திம் ஆப்னோதி, இந்த நிலைமையில இருக்கிறவனுக்கு நிச்சயமாக சாந்தி. சாந்தினா இங்க அந்த பலம் மோட்சம்னு அர்த்தம். இவன் மோட்சத்துக்கு யோக்கியமானவன், இவனுக்கு மோட்சம் உண்டு. நகாம காமி, அது வந்து விடுத்தேன்னு சொல்லி கொஞ்சமாவது ஆசை வந்து விடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இவனுடைய மனசு எப்படி இருக்கு? ஆசைக்கு வசப்பட்டது. ஆக இவன் கட்டுப்பாடுல இல்ல, இவன் தான் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கான். கொஞ்சமாவது வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுத்து அப்படின்னு சொன்னால் அவன் மோட்சம் அடையறதுக்கு சரியான அதிகாரி ஆக மாட்டான். காம காமி, விஷயத்துக்கு ஆசைப்படுகிறவன் மோட்சம் அடைய முடியாது. எத்தனை விஷயங்கள் கிட்ட வந்தாலும் அந்த ஆசைகள் எவனுடைய மனசை கொஞ்சம் கூட விகாரத்துக்கு ஆளாக்காம அதுலயே லயத்தை அடைந்து போகிறதோ, லயம் அடைஞ்சு விடுறதோ, அப்பேற்பட்டவன் தான் மோட்சத்துக்கு அதிகாரி. அவனுக்குதான் மோட்சம் கிடைக்கும், அவனுக்கு மோட்சம் தான் கிடைக்கும். அது வேற. அது யாரு அந்த மாதிரி இருக்க முடியும்? ஒரு ஆசையும் இவனுடைய மனசுல நுழைய மாட்டேங்கிறது, நுழைஞ்சா வெளியில வர மாட்டேங்கிறது, அதுக்குள்ளேயே லயம் ஆயிடுறது. அப்படி ஆகணும்னு சொன்னா இவன் வந்து என்ன பண்ணணும்? உபனிஷத்து ஒண்ணு சொல்றது, இந்த க்ஷுத்ரமான விஷயங்கள் இருக்கே, அல்ப விஷயங்கள், இந்த ஆசைகள் உள்ள நுழையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு விடுறது. இது லோகத்துல உண்டு இல்லையா? இந்த அல்ப விஷய ஆசையால இவனுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும்னா ஒரு பெரிய விஷயத்துல ஆசையை வச்சுட்டு விட்டான்னு வச்சுங்களேன், இங்கேருந்து அவன் மனசு விலகி போயிடும். அல்பத்துக்கு சண்டை போட மாட்டான், சரி போனா போறதுன்னு விட்டுருவான். அந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தின்னு விட்டான்னா இந்த அல்ப விஷய ஆசைகள்லாம் இவன் மனசுல ஏறாது. அப்ப அந்த பெரிய விஷயம் என்னது? ஆத்ம காமஹா. என்ன வேணும்? என்ன வேணும்னு ஆசை? ஆத்ம காமஹா, எனக்கு ஆத்மா வேணும், எனக்கு என்ன வேணும்னு ஆசை. நான் யாருன்னு தெரியாம ஒழிக்கிறேன், எதையோ நான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு என்னோட நிஜமான ஸ்வரூபம் வேணும்னு ஆசை. அந்த ஆசை வந்து கொடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேற ஆசை உள்ள நுழையாது. இது பெரிய ஆசை. இந்த பெரிய ஆசை சின்ன ஆசைக்கு இடம் கொடுக்காது. அதனால ஆத்மா என்ன எனக்கு கொடு, அப்படி எனக்கு என்ன பிடிச்சு கண்டுபிடிக்கணும், அந்த ஆசை வந்து கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவன் காமகாமி இல்லை. இவனை பத்தி உபனிஷத்து சொல்றது அகாமஹா நிஷ்காமஹா அப்படிங்க. இவன் காமனையே இல்லாதவன், இவன் எல்லா காமனையும் அடைஞ்சவன். ஆப்த காமஹாங்கிறது எப்படி இவன்கிட்ட ஆசையெல்லாம் இல்லாம இருக்குன்னு, இவனுக்கு எல்லாம் கிடைச்சு போச்சு, எல்லா விஷயமும் இவனுக்கு கிடைச்சு போச்சு. இவனுடைய ஆசைக்குள், இவன் ஆசைப்பட்ட விஷயத்துக்குள்ள எல்லாமே அடங்குறது. இது அவ்வளவு பெரிய விஷயம். அதனால இது இவ்வளவு பெரிய சமுத்திரம் போல ஒரு பெரிய சௌக்கியத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கும் போது அந்த சமுத்திரத்திலேருந்து ஒரு சின்ன துளி மாதிரி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்ல எங்கேயாவது ஆசை வருமா? சுத்தமா வராது. அதனால இந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் வேணும்னு எப்ப ஆசைப்பட்டு விடுறானோ, ஆத்ம காமனாக எப்ப ஆகிறானோ, அப்பவே இவனுக்கு மற்ற விஷயங்கள்ல உள்ள காமங்கள்லாம் வராம போயிடுறது. இதைத்தான் சொல்றது, அப்படியே அழிஞ்சு லயம் ஆயிடுறது. பக்கத்துல அந்த விஷயங்கள்லாம் வந்தாலும் இவனுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்படி ஆத்ம காமனாக ஆய் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுன்னா என்னதுன்னு கேட்டா தியானம்தான் இங்க ஆத்மஸ்வரூபத்தை அடையிறது. பிரம்மத்தை, அந்த ஆத்மஸ்வரூபத்தை அகம் பிரம்மாஸ்மின்னு அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை இவன் புரிஞ்சுட்டான்னா அதுக்கு மேல ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுதானேவா? அதனால இது புரிஞ்சுண்ட மாத்திரம் இருக்கே அந்த ஞானம் தான் அந்த ஆத்மஸ்வரூப பிராப்தி. இதை தவிர்த்து தனியா அந்த தெரிஞ்சோன்னு அங்க போய் இங்க போய் அடைய வேண்டியது எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால எப்போ ஆத்ம ஞானி ஆயிடுறானோ அதுக்கு மேல அவனுடைய மனசுல எந்த ஆசையும் நுழையாது அப்படிங்கிறத இங்க சொல்றது. அவனுக்குதான் முக்தி. ஆசை இருக்கிற பரியந்தம், மற்ற விஷயத்துல ஆசை இருக்கிற பரியந்தம் மோட்சத்துக்கு
சான்ஸ் இல்லை, ந காம காமி. அதனால எப்படி இருக்கணுமாம்? ஒரு சாதகன் சாந்திய வேணும்னு அபேட்சிக்கிறவன் எப்படி இருக்கணும்? விஹாய காமான் யஸ் சர்வான் புமான் சரதி நிஸ்பிருஹ நிர்மமஹ நிரஹங்காரஹ ச சாந்திம் அதிகச்சதி, சஹா சாந்திம் அதிகச்சதி. காமான் விஹாய, பரித்தியாகம் பண்ணிடணுமா. ஒரு காமனையும் இவங்கிட்ட இருக்கக்கூடாது, ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. இந்த சன்னியாசி, சரியான சன்னியாசி, ஆசையை துறந்தவன் தான் சன்னியாசி. ஏஷனா தியாகம் தான் சொல்றது, ஏஷனாத்ரய தியாகம், அதுதான் சன்னியாசம். என்னத்தை தியாகம் பண்ணணும்னா ஆசையை தியாகம் பண்ணணும். இப்படி ஆசையை தியாகம் பண்ணிட்டு எந்த ஒரு புமான் சன்னியாசியாக இருக்கிறவன் சரதி, அவன் இந்த உலகத்திலே இருக்கலாம், சஞ்சாரம் பண்ணலாம், ஆனா மொத்த ஆசையும் விட்டாச்சு. அப்படி இருக்கிறவன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான். நிஸ்பிருஹான்னு சொன்னார். நிஸ்பிருஹா கிட்டத்தட்ட நிஸ்பிருஹாங்கிறதுக்கும் ஆசையை விட்டவன் அப்படின்னு சொன்னதுக்கும் சப்தத்துல பார்த்தா ஒரே அர்த்தம். ஆசை இல்லாதவன் தான் அர்த்தமாகும். ஆசையை விட்டதுக்கு அப்புறம் ஆசை இல்லாதவன், இது திருப்பி திருப்பி சொல்லணுமா என்னன்னு கேட்டா, நிஸ்பிருஹாங்கிற சப்தத்துக்கு பாஷ்யக்காரர் ஒரு அர்த்தம் சொல்றாரு. ஷரீர ஜீவன மாத்திரேபி நிர்கதா ஸ்பிருஹா யஸ்ய சஹா நிஸ்பிருஹன். இந்த சரீர விஷயத்திலேயோ இல்லை நாம உயிரோடு இருக்கணும், கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஜீவன விஷயத்திலோ எவனுக்கு ஆசை இல்லையோ, இதுலயும் கூட அவனுக்கு ஆசை இல்லை, இருக்கக்கூடாது. மற்ற பாஹ்ய விஷயங்கள்ல தான் ஆசை இல்லைங்கிறது இல்லை. இந்த சரீர விஷயத்திலே சரீரம் இத்தனை காலம் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஜீவன விஷயத்திலேயோ யாருக்கு ஆசை இல்லையோ அவன்தான். அதுக்காக சரீரம் இல்லே ஜீவனம் இல்லைன்னு சொல்லல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அவன் பிக்ஷை வாங்கி சாப்பிடும்படியா இருக்கும். அப்ப அந்த வாங்கின பிக்ஷை இருக்கே, அவன் வாங்கின அந்த பிக்ஷையில கூட இது என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாதவனாக இருக்கணுமாம். அதை சொல்றார் நிர்மமஹா. அவனுக்கு ஒருத்தர் பிக்ஷை போட்டிருக்கார், இப்ப இந்த பிக்ஷை யாருடையது? என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஆசை வந்துருச்சு. இப்போ நிர்மமஹா, அதுல கூட என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாதவனாக இருக்கணும். நிர்மமஹா ஷரீர ஜீவன மாத்திர ஆக்ஷிப்த பரிகிரகேபி மமேதமிதி அபினிவேஷ வர்ஜிதா. இந்த அபினிவேஷம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இவன் பிக்ஷையை வாங்கி வச்சிருக்கான் சாப்பிட்றதுக்காக, அங்கேருந்து ஏதோ குரங்கோ ஏதோ வந்து அதை சாப்பிட்டுட்டு போறாடா, என்னுடைய பிக்ஷை அதை சாப்பிட்டுட்டு போறது அப்படின்னு இவனுக்கு தோணுதுன்னா இவனுக்கு மமபாவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒண்ணும் தோணலைன்னா நிர்மமஹா. வந்து பிக்ஷையில சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கும், மிச்சம் இருந்து அது ஏதாவது யாராவது எடுத்துட்டு போனானா என்னுடைய பிக்ஷையை தூக்கிட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா இவன் நிர்மமம் இல்லை. அது இவன் சாப்பிட்டாலும் இவன் சாப்பிடாட்டாலும் இவனே ஏதோ எடுத்து சரீரத்துக்காக சாப்பிட்டுக்கிறானே தவிர அதுல தன்னுடையதுங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நிரஹங்காரஹா, இவன் இருக்கும் அந்த நிலை நிச்சயமாக மற்ற அஜ்ஞானிகளை விட ரொம்ப மேலத்தான் இருக்கும். இப்படி பிக்ஷை சாப்பிட்டு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அவனுடைய நிலை ரொம்ப உயர்ந்த நிலைதான். இவனுக்கு நல்ல ஞானம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. ஆக இந்த விசேஷங்கள்லாம் தன்னிடத்துல இருக்குங்கிற ஒரு காரணத்தினாலே அகங்காரம் உள்ளவனாக அவன் இருக்கக்கூடாது. அகங்காரம்னா என்ன? வித்யாவத்வாதி நிமித்த ஆத்ம சம்பாவனாரஹிதா இத்தியர்த்தா. தானே தனக்கே தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு புத்தி சம்பாவனா. சம்பாவனை பண்றது அப்படின்னு சொல்றவன் அந்த சம்பாவனை வேற. இவன் தன்னை வந்து மற்றவர்களுக்கா இல்லாத ஒரு விசேஷம் தங்கிட்ட இருக்கோ இல்லையோ, அதனால நான் உயர்ந்தவனா இருக்கேன்னு தன்னை தானே ஒரு வசதியா நினைச்சுக்கிறான். இப்பேற்பட்ட எண்ணம் அவனுக்கு இருக்கக்கூடாதான். இதை சொல்றது நிரஹங்காரா. அவன் வந்து யாரை பார்த்தோம் உன்னை விட நான் வசதிப்பா அப்படின்னு சொல்ல போறது இல்லை, நீ என்னை விட மட்டம் அப்படின்னு சொல்ல போறது இல்லை. அதனால தன்னுடைய வித்யாவத்தின்
எத்தனையோ விசேஷங்கள் மற்றவர்கள் கிட்ட இல்லாத உத்தமமான குணங்கள் எல்லாமே அவனிடத்துல இருக்கும், நிச்சயமா இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த குணத்துவத்துக்காக அகங்காரப்படாமல் இருப்பவன் நிரகங்காரா. இப்படி எவன் இருப்பனோ சஹா சாந்திம் அதிகச்சதி, அவன் மோட்சத்தை அடைவான். அவனுக்கு பலம் மோட்சம், சந்தேகம் இல்லை. இப்போ இவனுக்கு ஒரு நிஷ்டை சொன்னோம். அதாவது இவன் நிர்மமானாக இருக்கான், எதுலேயுமே தன்னுடையதுங்கிற எண்ணம் ஏற்படலை. தனக்கு சாப்பிட்றதுக்காக சரீரஸ்திதிக்கு காரணமான பிக்ஷாதிகள் எதுவோ, பிக்ஷையோ காஷாய வஸ்திரமோ வேற ஏதாவது சரீரத்துக்கு தேவைப்படும் வஸ்துவோ அதுல கூட மமத்துவ சூன்யனாக இருக்கிறான். தனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தினாலேயோ மற்ற விசேஷங்கள்னாலேயோ கொஞ்சம் கூட கர்வம் இல்லை, நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. சரீரத்துக்காக இவன் எதை இந்த காரியங்களை செய்யணுமோ, எதை சம்பாதிக்கணுமோ அதுல கூட ஸ்பிருஹா இச்சை இல்லாதவன், நிஸ்பிருஹா, மனசுல எந்த ஆசையும் வைத்து கொள்ளாதவன். இவன் இப்படி உள்ள நிலையில இவன் இருக்கான்னு சொன்னா இந்த நிலை ஞான நிஷ்டை தான். இவன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டான்னு சொன்னா அதுலயே நிலைச்சு இருந்துருவான். ஒரு மின்னல் மாதிரி காமிச்சுட்டு அது போயிடும்னுங்கிறது இவனுக்கு கிடையாது. மற்ற வாழ்க்கெல்லாம் ஏதோ ஒரு சமயத்துல திடீர்னு தெரிஞ்சாலும் தெரியலாம், மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு அதிகாரிக்கு ஆத்ம ஜானம் வந்ததுன்னு சொன்னா அப்படியே நிலைச்சு நின்றுடும். அதனால்தான் இவனை ஸ்தித பிரஜன்னு சொல்றது. இவனுடைய பிரஜையானது ஸ்திரமாயிடுது ஆத்ம விஷயத்திலே. அது இங்கே இனிமே அசைய போறது இல்லை. அதனால ஆத்ம ஜானம், ஸ்திரமான ஆத்ம ஜானம் உடையவன் இவன் தான் ஸ்தித பிரஜன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஸ்தித பிரஜனாக இருக்கும் நிலையானது ஆரம்பத்திலேயே கூட சில பேருக்கு விடலாம். ஜீவனம் பூரா அவன் அதே மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு மத்திய வயசுல ஏற்படலாம். சில பேருக்கு கடைசியில மரணத்துக்கு முன்னாடிதான் இந்த நிலையே வந்திருக்குன்னு கூட சாகலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த நிலை வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மோட்சம்தான். இந்த நிலை இவனுக்கு எத்தனை காலம் இருக்குங்கிறது கணக்கில்ல. இவன் 100 வருஷம் அந்த ஞான நிஷ்டையில இருக்கானா, 50 வருஷம் இருக்கானா, 1 வருஷம் இருக்கானா, ஒரு க்ஷணம் இருக்கானாங்கிறது கணக்கில்ல. இவன் அந்த ஞான நிஷ்டையில இருந்தாலே மோட்சம்தான். இத மேல சொல்றது, ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. இப்ப சொன்ன நிலை இருக்கே, இது பிராமி ஸ்திதி, பிரம்மத்திலே இருக்கும் நிலை. இவன் பிரம்மத்துல இருக்கான்னு சொல்றது, இவனே பிரம்மமா இருக்கான்னு அர்த்தம். இந்த ஸ்திதியானது இப்ப சொன்னது பிராமி ஸ்திதின்னு சொன்னோமே, இந்த ஸ்திதி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இவனுக்கு அஜ்ஞானம் வேலை செய்யாது. நைனாம் பிராப்ய விமுஹ்யதி, மறுபடியும் இவனுக்கு மோகம் ஏற்படாது. ஏன்னா இந்த ஞான நிஷ்டைங்கிறது இவனுடைய அஜ்ஞானத்தை அடியோட தொடச்சு விட்டுருது. இனிமேல் இவனுக்கு அஜ்ஞானம் இல்லே, அஜ்ஞானம் வேலை செய்யாது. அதனால திருப்பியும் மோகத்துக்கு அவன் வரமாட்டான். இந்த நிலைங்கிறது அந்த காலத்துல வந்தாலும் சித்வா அஸ்யாம் அந்த காலேபி, இந்த சரீரம் முடிகிற காலத்துல வந்தாலும், அதனால இவருக்கு மோட்சம் கொஞ்சமா கிடைக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். மோட்சத்துல தாரதமியம் இல்லை. 100 வருஷம் ஆரம்பத்திலேருந்து பிரம்மஜானியாக இருந்தவனுக்கு எந்த ஒரு மோட்சமோ, கடைசி க்ஷணத்துல அதே பிரம்மஜானம் வந்தவனுக்கும் அதே மோட்சம் தான், அதுல வித்தியாசம் இல்லை. அத சொல்றார், ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலேபி. நம்மளுடைய வயசுல கடைசி காலத்துல, நம்மளுடைய ஜீவனத்துல கடைசி காலத்துல இந்த நிலை நமக்கு வந்தாலும் கூட அவன் எதை அடையிறான்? மோட்சம்னு முதல்ல சாந்தின்னு சொன்னோம், மோட்சம்னு அர்த்தம் சொன்னோம். இப்ப அதுக்கு வேற ஒரு பதம் போடுறார், பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. பிரம்ம நிர்வாணம்னா பிரம்மைவ நிர்வாணம். நிர்வாண சப்தத்துக்கு மோட்சம்னு அர்த்தம். வாசமா நிர்வருத்தி நிர்வாணம் அப்படின்னு சொன்னா, நிர்வருத்தினா
ஒரு நிம்மதி, சௌக்கியம். சௌக்கியமா இருக்கிறது அந்த நிவர்த்தின்னு பேரு. நிம்மதி அடையிறது. இந்த நிம்மதியான நிலைங்கிறது என்னன்னா பிரம்மன் தான். பிராமிய ஸ்திதி இதுதான். பிரம்மைவ நிர்வாணம். இவன் வேற எங்கேயோ போய் ஒரு மோட்சத்தை அடைகிறாங்கிறது இல்லை. இவன் அடையக்கூடிய மோட்சங்கிறது வேற எதுவுமே இல்லையே, பிரம்மஸ்வரூபமே தான். அவனுடைய ஆத்மஸ்வரூபம் தான் அந்த மோட்சம். அந்த மோட்சத்தை இவன் அடைகிறான். ஆக சாங்கியம் யோகம்னு ரெண்டு ஆரம்பிச்சார் இல்லையா, சாங்கிய புத்தி யோகே புத்தி அப்படின்னு. அந்த யோக புத்திங்கிறது கர்மயோகமானது சாங்கியம்ங்கிற அந்த ஞான நிஷ்டையை அடைவதற்கு ஒரு சாதனமாக இருக்கிறதுனாலே அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு வந்தார். அந்த சாதனத்தாலே சித்தம் சுத்தமாகி சாங்கிய புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடிய யோக்கியத்தையோடு இவன் சாங்கிய புத்தியை அடைஞ்சு விட்டானே ஆனால் அப்போது அவன் ஸ்தித பிரஜனாக ஜீவன் முக்தனாக இருக்கிறானே, அவனுடைய லட்சணம் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப அவன் அடையக்கூடிய பலம் என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டார். பிரம்ம நிர்வாணம். பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு ஸ்ருதியில சொல்லியிருக்கு. இவன் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டான்னா இவன் பிரம்மமாவே தான் இருப்பான் அப்படின்னு சொல்றது. இதே பலத்தை தான் பிரம்மஜானிக்கு இந்த ஸ்லோகம் சொல்றது. பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்கிய யோகோ நாம திதியோத்தியாய. 2வது அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ் 3வது அத்தியாயத்தில் பார்ப்போம்.